பைக்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லடாக் தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லடாக் யார் ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே லடாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆக்சுவலி நானுமே 2024 லடாக் போயிட்டு வந்திருந்தேன். ஜோஜிலா பாஸில் வந்து ஒரு பெரிய சுரங்கப்பாதை வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அது 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து விரிவாக பார்த்துடலாம் என்ன அப்படின்ட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பாதுகாப்பு இரும்பு கவசமாக வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜோஜிலா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து நம்ம லே போகிற வழியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ரோடு. ஏன்னா அந்த ரோடு எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் வெதர் சேஞ்ச் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமாக பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு இருக்கும்போது இப்போ அக்டோபர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து பனி அந்த இடத்த வந்து சாலையை வந்து ஃபுல்லாக மூட ஆரம்பிச்சிடும். இப்போ ஜோஜிலா பாஸ் வழியாக தான் முக்கியமாக வண்டிகள் வந்து போயிட்டு வரும். அந்த இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவை முடக்கமாயிரும். இப்போ வந்து டீசல் கொண்டு போகிறது, அப்புறம் வந்து காய்கறி, அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு மெடிக்கல் பொருட்கள் எதாக இருந்தாலுமே கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். இதனால் 6 மாத காலம் வந்து மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அங்கே இருக்க மக்கள். ஏன்னா வந்து எதுவுமே அங்கே கிடைக்காது. ஏன்னா இந்த வழியாக வந்து ட்ராவல் பண்ணி அங்கே கொண்டு போனால் தான் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜோஜிலா பாஸ் வந்து டனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டனல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரண மற்ற டனல்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டனல் இருக்கும், இன்னொரு சைடு ரைட் சைடு டனல். அங்கேருந்து வர்ற வழி இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்கும், அந்த பக்கம் வரதுக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 2 சைடு டனல் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டனல் தான். ஒரே டனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதும் வர்றதுமே இருக்கும். இருவழிப்பாதை, ஒரே டனலுக்குள்ளே இருவழிப்பாதை. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஜோஜிலா பாஸ் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 11,578 அடி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருவழிப்பாதை அந்த சுரங்கப்பாதை வந்து கட்டுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப நீளமான சுரங்கப்பாதை, கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டரு. இந்த சுரங்கப்பாதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் இருக்க பால்டான் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லடாக்லேருந்து மீனாமார்க் வரை போகுது. இதோட ப்ராஜெக்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,809 கோடி. இப்போ இந்த டனல் நம்ம கட்டி முடிக்கிறது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய ராணுவம் வந்து உடனே அங்கே போக முடியும். ஏன் வந்து இந்திய ராணுவம் வந்து உடனே அங்கே போகும், நமக்கு அங்கே பார்டர் லைனில் இருக்கும். நம்ம இப்போ இந்த லடாக் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் சென்டர் சைனா, அப்புறம் வந்து இந்தியா, இந்த பார்டர் வந்து அங்கே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு பார்டர் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக பேசி வச்சுருப்பாங்க இதுதான் நம்ம பார்டர் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரையில் சைனாக்கு இந்தியா இடத்தை பொறுத்தவரையில் பார்டர் வந்து யாருக்குமே தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1962 வந்து சீனாக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்கும்போது, ஸோ அந்த வார் முடியும் போது வீரர்கள் வந்து எங்கெங்கே இருந்துக்கிட்டாங்களோ எந்தெந்த இடத்து வரை வந்திருந்தாங்களோ ஸோ அதுதான் வந்து லைனாக வந்து அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே இப்போ ஒரு ரோந்து பணிக்கு போகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போமே பிரச்சனை வரும். இது வந்து என்னோட பார்டர் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா வந்து காலநிலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இப்படி பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜோஜிலா பாஸில் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துலேயே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் பண்ண முடியாத போது டப்பு நம்ம உடனே வந்து நம்ம ராணுவ வீரர்கள் அங்கே போயிட முடியாது. ஸோ இப்போ இந்த சுரங்கப்பாதை கட்டிட்டு அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப குயிக்காக வந்து எந்த டைமாக இருக்கட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி உடனே அந்த பக்கம் போயிடலாம். இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பாரனா வந்து முக்கியமாக கருதப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ட்ராவல் டைம் இது நார்மலாக போகும்போது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது மலை மேலே ட்ராவல் பண்ணோம். ஏன்னா அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, வளைஞ்சு இருக்கும். ஸோ நம்ம போகணும், அதேமாதிரி ஹைட்டில் போகணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸில் வந்து அவ்வளோ இடத்த நம்ம ரீச் பண்ணி போயிடலாம். 13 கிலோமீட்டருமே அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடலாம். ரொம்பவே குயிக்காக போயிடலாம். இதனால் என்ன மிச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீசல் ரொம்பவே மிச்சமாகும். இதெல்லாம் ஒரு பெனிஃபிட் அங்குள்ள மக்களுக்கு. உடனே நம்ம எந்த ஒரு சேவையுமே உடனே அங்கே கிடைக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சுரங்கம் வந்து எப்படி தோன்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா NATM மெத்தட். அதாவது NATM மெத்தட்னா நியூ ஆஸ்திரேலியன் டனலிங் மெத்தட். அதாவது எப்படின்னா எப்போவுமே 24 மணி நேரமும் வந்து அதை வந்து சென்சார் வச்சு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து அங்கே பாறை பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம மலைக்கு கீழே தோன்றும், எப்போ வேணாலும் இடிஞ்சு விடலாம், பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நானே கண்மாடி பார்த்துருக்கேன். ஜேசிபிலாம் ஒரு ஜேசிபி வந்து அப்படியே வந்து அந்த பாறைலாம் அப்படி விழுந்து அப்படி மூடி போய் இருந்துச்சு, அதை எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர நம்ம கீழே மலையில் தோண்டும்போது நிறைய பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி வந்து கண்காணிச்சு தோன்றாங்க. ஏன்னா வந்து சாதாரண ஒரு சுரங்கப்பாதை தோன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் இருவழிப்பாதை தோன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. 13 கிலோமீட்டர். அப்போ வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்பார்த்த டைமை விட கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிட்டு வேலை கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. எப்போ வந்து மக்களுக்கு வந்து பயன்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2028 பிப்ரவரியில் வந்து இதோட வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி மக்கள் வந்து அதில் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் ட்ராவலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போமே முடிஞ்சளவுக்கு ட்ராவல் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள எக்ஸைட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து இந்த சுரங்கப்பாதை வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து அதில் மலை ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போனால் இப்போ வந்து நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.